அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நீங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்பவே சுவையான கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச மக்ரோனி ரெசிபி தாங்க. இந்த மக்ரோனி ரெசிபியை நான் இன்னைக்கு மட்டனில் பண்ணியிருக்கேன். இது ரொம்பவே சுவையாகவும் மணமாகவும் இருக்கும். இது மறக்காமல் உங்கள் வீட்டில் கிச்சனில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ நம்ம கிச்சனுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு மக்ரோனியை வேக வைக்கிறதுக்கு நான் அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வெந்நி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்கேன். ஏன்னா ஆயில் விட்டுனா மக்ரோனி ஒட்டாமல் வரும். அப்புறமா அதில் கொஞ்சமாக உப்பு. இப்போ இதில் நம்ம மக்ரோனியை போட்டுக்கலாம். நான் இதில் மக்ரோனி சங்கு மாதிரி உள்ள மக்ரோனி வாங்கியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா வேறு வேறு டிசைனில் மக்ரோனி கிடைக்குது, அதை கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மக்ரோனி வேகிறதுக்கு குறைஞ்சது ஒரு 15 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளே நம்ம இந்த மக்ரோனிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நான் இதில் 1/4 கிலோ மக்ரோனி எடுத்திருக்கேன். ஸோ அதனால் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது, ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது, குடமிளகாய் சின்னது பொடியாக நறுக்குனது, ஒரு 100 கிராம் மட்டன் சாப் பண்ணி இதை நான் குக்கரில் வேக வச்சுருக்கேன். அப்புறமா 2 தக்காளி பொடியாக நறுக்குனது, அப்புறமா கொஞ்சமாக மல்லிக்கீரை புதினா எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். இதை நான் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான கடலெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்பவே மணமாக இருக்கும். சாப் பண்ண வெங்காயத்தை போட்டுக்கோங்க. அப்புறமா அதுக்கு தேவையான அளவு உப்பு. இந்த வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும், அந்த அளவுக்கு வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைம்ல ஒரு சின்ன டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். அப்புறமா நறுக்கி வச்ச பச்சை மிளகாய், கொஞ்சமா இந்த டைம்ல பட்டை கிராம்பு ஏலக்காய் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம், ரொம்பவே மணமா இருக்கும். பச்சை வடை பருவம் நல்லா வதங்குங்க, இல்லைன்னா இஞ்சி பூண்டு வாடை அடிக்கும். நறுக்கி வச்சு இந்த தக்காளி ஆட் பண்ணக்கு அப்புறமா இதில் நம்ம மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அப்புறமா காரத்துக்கு தேவையான அளவு நான் இதில் சில்லி பொடி யூஸ் பண்ணுறேன். காஷ்மீரி சில்லி பொடி இதில் 2 சின்ன டீஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறமா பெப்பர் ஒரு சின்ன டீஸ்பூன். உங்களுக்கு தேவைன்னா இந்த பெப்பரை கூட தவிர்த்துக்கங்க, ஏன்னா சில குழந்தைங்களுக்கு காரம் பிடிக்காது. அப்புறமா ஒரு சின்ன டீஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாம் நல்லா பச்சை வடை போற வரையும் மசாலா நல்லா வதக்கி விடுங்க. இந்த டைம்ல நம்ம நறுக்கி வச்சிருந்த குடமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இதுல நீங்க உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்பவே சுவையா இருக்கும். கேரட், பீன்ஸ் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் பொடியா நறுக்கி கூட ஆட் பண்ணிக்கோங்க, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இதுல மட்டன் போடுறதுனால நான் வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணல. பாருங்க, இந்த மாதிரி பதம் வந்துடுச்சு. நம்ம மல்லிக்கீரை புதினா ஆட் பண்ணதுக்கு அப்புறமாட்டு நம்ம வேக வச்சிருந்த மட்டனை அந்த மட்டன் வேக வச்சு தண்ணியோட ஆட் பண்றோம். அப்பதான் அந்த சுவை மாறாம கிடைக்கும். பாருங்க, இப்போ இது 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். அதுக்குள்ள நம்ம மக்ரோனியை வடிச்சு எடுத்துடலாம். மக்ரோனியை வடிக்கும் போது இந்த மாதிரி ஒரு கண்ணறுத்து வச்சு வடிங்க, அப்பதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறமா வடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அதில் ஐஸ் வாட்டர் இல்லாட்டினா நார்மல் வாட்டர் ஊற்றுங்க, மக்ரோனி ஒட்டாமல் வரும். பாருங்கள், நம்ம மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம மக்ரோனி ஆட் பண்ணிக்கலாம். மக்ரோனி ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விடுங்க. ஏன்னா மசாலா எல்லாமே அந்த மக்ரோனியோட மிக்ஸ் ஆகணும்.
பாருங்க, அந்த மாதிரி கிளறி விடுங்க. இது பிரேக்ஃபாஸ்ட் அப்புறமா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு ரொம்பவே அருமையா சுவையா இருக்குங்க. இந்த மக்ரோனி இந்த டைம்ல உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் கெச்சப் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டினா கெச்சப்பை நீங்க தனியா கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க, ரொம்பவே சுவையா இருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.